உங்களுடைய கேள்விக்கு எதனால டாக்டர் அந்த ஸ்ட்ரோக் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்டமாவும் சொல்லியிருந்தாரு. வேற என்ன கூறுகளாக இருக்கும் டாக்டர்? ஓகே, இது இது வந்து நான் சொன்னது மாதிரி முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையா நம்மளோட உணவு வந்து யூஸ்வலி நம்மளுக்கு உயிர் வாழ்றதுக்கு சாதாரண ஒரு டெஸ்க் ஜாப் செய்யறோம்னு வச்சுக்கலேன், ஒரு அடல்ட் அப்படின்னா ஒரு 2000 கேலரிஸ் வேணும் நம்மளுக்கு அந்த எனர்ஜி ஒரு நாளைக்கு. ரொம்ப கொஞ்சம் பலுவா வேலை செய்யறவங்க வந்து மேபி 2500 2500 கேலரி உணவு தேவை. இந்த உணவுல வந்து நம்ம எப்பவுமே பார்க்கணும், கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து ஒரு 40-50% இருக்கலாம். அதுக்கப்புறம் புரதச்சத்து, ஓகே, அது ஒரு 30%. ஃபேட் கொழுப்பு வந்து 20% அந்த அளவுல தான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம இப்ப வந்து நீங்க வந்து காலைல பசியாடுறீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னாவே 2000 கேலரிஸ் ஆயிரும். கேயிரும். அது அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு வேளை சாப்பிட்றவங்க வந்து யோகின்னு சொல்லுவாங்க. யோகா நிலையில உள்ளவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்றாங்க. 2 வேளை சாப்பிட்றவங்க வந்து போகி. அது ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க வந்து சாதாரணமா 2 வேளையா சாப்பிடுவாங்க பெரிய மீல்ஸ்லாம். அப்படி அது வந்து போகி, போகமா இருக்கிறவங்க. 3 வேளை சாப்பிட்டா அவன் ரோகி. 3 வேளை சாப்பிட்டா அது ரோகி. அதாவது உடம்பு ரோகினா சீக்கா இருக்கவங்க, உடம்பு நல்லா இல்லாதவங்க. நம்ம முக்காவாசி அப்படித்தான் சாப்பிடுறோம். 3 வேளையும் சாப்பிடுறோம். 3 வேளை மட்டும் இல்ல, சில பேர் 4வது வேளையும் சாப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் துரோகிஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உடம்புக்கே துரோகம் பண்றாங்க. அப்படி சோ எது சாப்பிடணும், எத்தனை வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வந்து எவ்வளவு இந்த மாச்சத்து, எவ்வளவு புரதச்சத்து, கொழுப்பு சத்து. ஏன்னா இப்ப வந்து நீங்க எடுத்தீங்கன்னா சாப்பாடு இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், விரைவு உணவு நிறைய இருக்கு. ஒரு பர்கரும் ஒரு சிப்ஸும் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு கோகனட் ட்ரிங்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்குள்ள கேலரிஸ் எல்லாம் ஓகே 1500 to 2000 ஆயிடுச்சு. அதுக்கு மேல எதுவுமே சாப்பிட முடியாது. இல்ல அது ஒண்ணுதான். அப்புறம் அது சாப்பிட்டு அப்புறம் இன்னொரு அது காலையில சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் உணவு, ராத்திரி உணவு தேவையில்லை. அப்படித்தான் வருது ஒண்ணு. ரெண்டாவது அது நிறைய கொழுப்பு சத்து அதெல்லாம் இருக்குது. சோ என்ன சாப்பிடுங்கிறது வந்து ரொம்ப